ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்றைய விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் காரா பூந்தி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரா பூந்தி செய்கிறதுக்கு 1/4 கிலோ கடலை மாவு நல்லா ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணுறேன். சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஃபுட் கலர் அதாவது கேசரி பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். மாவை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது கரெக்டாக இருக்கும். நம்ம பூந்தி கரண்டியில் ஊற்றி பார்த்தோம்னா அதுவாக விழுகணும். இப்போ நம்ம ஊற்றி பார்த்துடலாம். அதையும் பாருங்க, ஒரு கரண்டியில் எடுத்து நம்ம பூந்தி கரண்டியில் ஊற்றிட்டு இப்படி தேய்ச்சி விட்டோம்னா கீழே அதுவாக விழுகணும். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அப்படியே விழுகலைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்பில் எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன துளி நம்ம மாவை எடுத்து போட்டோன்னா போட்ட உடனே மேலே வரணும். அந்த சூடு தேவை. இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கரண்டியை அடுப்பு மேலே வச்சுட்டு ஒரு கிளாஸில் மாவை எடுத்துக்கணும். அதை அப்படியே சுற்றி விடணும். நம்ம பூந்தி கரண்டி ஒரே இடத்துல வச்சுருக்கக்கூடாது. அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே நம்ம கிளாஸை வச்சு அப்படியே தேய்ச்சி விட்டோம்னா அப்படியே அடியில் எல்லாமே நல்லா ஒன்று போல் விழுந்துடும். ரொம்ப நேரம் அடுப்பு மேலே வச்சுருந்திங்கன்னா கை சூடாயிரும். அதனால் நம்ம வேகமாக தேய்ச்சி விட்டுறணும். 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 1 டசனுக்கு கரெக்டாக இருக்கும். சலசலப்பு அடங்கினோடனே நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும், இல்லைன்னா கருகிடும். அப்படியே லைட்டாக பரட்டி விடுங்க. நம்ம கையில் எடுத்து உடச்சி பார்த்தோன்னா டக்குன்னு உடையணும். அந்த அளவு வர்ற வரைக்கும் நம்ம எடுத்து பாருங்கள், அழகாக உடையுது. இப்படி உடையலை அப்படின்னா கூட கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு நம்ம எடுக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. அப்போ தான் உங்களுக்கு சாப்பிடும்போது மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்று போல் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம காரா பூந்தி ஒவ்வொரு அடசல் போடும்போதும் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு கொஞ்சம் மாவு உள்ளே விட்டு பார்த்துட்டு தான் நம்ம போட்டு எடுக்கணும். அப்போது சூடு கொஞ்சம் இருந்தால் தான் உங்களுக்கு காரா பூந்தி ஒன்று போல் வரும், இல்லைன்னா அடியில் போய் மாவு தங்கிடும். அதுக்கப்புறமா 1/4 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் கலரில் மாறணும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் விட்டு எடுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி ஒரு 10-20 எடுத்திருக்கேன்.
உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க, எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் எடுத்துக்கலாம். அதுவும் ப்ரௌன் கலராக மாறணும். அப்புறம் ஒரு 10 பூண்டை நல்லா நச்சு வச்சுருக்கேன், தொலியோடு நல்லா நச்சுக்கணும். அதையும் நம்ம எண்ணெயில் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை. பூண்டு வந்து நல்லா மொறு மொறுன்னு வேகணும். பூண்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலையை ஆட் பண்ணணும். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையை நல்லா கழுவி நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். தண்ணியோடு போட்டுறாதீங்க, எண்ணெயில் போட்டோன்னு வெடிச்சிடும். அதனால் காய வச்சு வச்சுருக்கேன். அதுவும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா மொறு மொறுன்னு வர்ற அளவுக்கு பொரிச்சு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லா காரா பூந்தியும் நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன். நம்ம வறுத்தது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது ரொம்ப போட வேண்டாம், ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா காரா பூந்தி ரெடி ஆயிடுச்சுங்க. உப்பு வந்து எல்லா பக்கமும் ஒன்று போல் உப்பு காரம் மிக்ஸ் ஆகணும். அதனால் ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் போட்டு இப்படி குலுக்கி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிடும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ.